15 வருஷம் ஆச்சு இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகி இன்னி வரைக்கும் தரமாக நின்று பேசும். அப்படிப்பட்ட ஒரு வெப் சீரிஸ் தான் அது. நான் ரீசெண்டாக என்னோட கொலீக்ஸ்கிட்ட போய் கேட்டேன், இந்த வெப் சீரிஸை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நிறைய பேர் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வெப் சீரிஸை பார்த்தவங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய டைஹார்ட் ஃபேனாக இருப்பாங்க, இன்க்ளூடிங் மீ. எந்த அளவுக்கு நான் அதை பற்றி பேசுகிறப்போ நானே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பிரசிவாக பேசுவேன். அந்த அளவுக்கு அந்த வெப் சீரிஸ் ரொம்ப சூப்பரான ஒரு வெப் சீரிஸ். அது என்ன வெப் சீரிஸ்ன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜய் ஆரன் பேசுகிறேன். அந்த 15 வருஷம் வெப் சீரிஸ்னு சொன்னல, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, நான் இப்போ இந்த சிலர் ஆக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஃபேன்லாம் இருப்பாங்களே, ஆக்டர்ஸ் பேஸ் பண்ணி ஃபேன்லாம் இருப்பாங்க. நான் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன், நான் ஒரு ஏகே ஃபேன் அப்படின்னு கிரிக்கெட் பக்கம் போனால் நான் ஒரு சிஎஸ்கே ஃபேன், நான் ஒரு எம்ஐ ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வெப் சீரிஸ்னு வந்துட்டா இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்க்கு ஒரு ஃபேன் இருப்பாங்க, பிரேக்கிங் பேடுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனால் இந்த வெப் சீரிஸ்க்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே ஒரு பெரிய ஃபேனாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் அந்த டைமில் அதை எடுத்தாங்க. எப்போனா 2011 எடுத்துட்டாங்க, ஏப்ரல் மாதத்தில். அது இப்போ 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏப்ரல் 2026 வந்துருச்சுல. இந்த மாதம் தான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வெப் சீரிஸை ரிலீஸ் பண்ணாங்க. அந்தளவுக்கு ஒரு ஓஜியான ஒரு வெப் சீரிஸ். அந்த வெப் சீரிஸோட பேர் GOT, தி கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் தான் அது. அதான் நான் சொன்னேன், அந்த வெப் சீரிஸை பற்றி பேசும்போதே ஓவர் எக்ஸாஜரேட் ஆகி ஐயோ அப்படியே ரொம்ப எக்ஸ்பிரசிவாக பேசுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெப் சீரிஸ் ரொம்ப லைஃப்குள்ளே மர்ஜ் ஆகிருக்கும். இந்த வெப் சீரிஸ் எதை பார்த்து எடுத்தாங்கன்னா, ஒரு புக்கை பார்த்து எடுத்தாங்க. அந்த புக்கோட ஆத்தர் யாருன்னா ஜார்ஜ் R.R. மார்ட்டின். அவர் தான் இந்த புக்கை எழுதினார், ஃபுல்லாக எழுதினார். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 4 டேரக்டர் போட்டு அது ஒரு வெப் சீரிஸாகவே எடுத்தாங்க. ரொம்ப சூப்பராகவும் போச்சு. ஒரு வெப் சீரிஸ்க்குமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் இன்டர்வல் இருக்கும். இன்டர்வல் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் ஒரு வெப் சீரிஸ் 2011 எடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு அடுத்த வெப் சீரிஸ் வரதுக்கு ஒரு மினிமம் 1 இயர்லேருந்து 2 இயர் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு கிராண்டான பிக்கான ஒரு வெப் சீரிஸ் தான் அது. அந்த வெப் சீரிஸை பற்றி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சொல்கிறப்போ இன்க்ளூடிங் ஒரு பர்டிகுலர் கேரக்டர், இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் ஹீரோயின் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியே சொல்ல முடியாது. ஏன்னா அதில் இருக்க ஒரு கேரக்டருமே அவங்கவுங்க லைஃப் படி பார்க்குறப்போ அது ஒரு ஹீரோ, அவங்க தான் ஹீரோ, அவங்க தான் வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கதைக்களம் எப்படி ஓடுனா, 2 மெயின் கேரக்டர்ஸ் வச்சு ஓடும். அவங்க தான் டெனரிஸ் டார்கேரியன் அண்ட் இன்னொரு பக்கம் ஜான் ஸ்னோ. இப்போ நம்ம இது ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த சேர சோழ பாண்டியர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறப்போ இவங்களுக்குமே ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி அப்படின்றது, அந்த ஃபேமிலிக்கு ஒரு பேர் இருக்கும். டார்கேரியன் அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், அண்ட் ஸ்டார்க் ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஹவுஸ் பராத்தியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்கும், அப்புறம் கிரே ஜாய் அப்படின்னு சொல்லி ஃபேமிலி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும். முக்கியமான ஃபேமிலி லானிஸ்டர்ஸ். இவங்களும் இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும். அந்த ஃபேமிலிஸில் எப்படி யார் இந்த அயன் த்ரோனில் உட்கார்றா அப்படின்றத அந்த மெயின் மேட்ரே அந்த படத்தோட கதையே. இப்போ டார்கேரியன் நான் சொன்னல, அந்த டார்கேரியன் தான் மேஜராக அவங்கள சுற்றி தான் கதையை ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்குனா முன்னாடி இந்த டார்கேரியன்ஸ் தான் இந்த வெஸ்ட்ரோஸ் அப்படின்ற ஒரு ஊரை ஆண்டுகிட்டு இருப்பாங்க. அவங்க ஆண்டுட்டு இருக்கப்போ அவங்க கிட்ட டிராகன்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா அவங்களோட பிளட்டு கூட அந்த டிராகன் மர்ஜ் ஆகி அப்படியே பிறப்புல இருந்தே அப்படியே அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த சீரிஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப கிளியராக தெரியும். அவங்களுக்கு இந்த பிளாக் மேஜிக்லாம் பண்ணி, பிளாக் மேஜிக்கில் அவங்களுக்கு பிளட் மேஜிக் இருக்கும். அந்த பிளட் மேஜிக் பண்ணி டிராகன்ஸ் கூட ரொம்ப பாண்டடாக இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டிராகன் இருக்கும். இந்த மாதிரி அந்த கதை எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் டார்கேரியன் ஃபேமிலி தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி. அது ஒரு பாயிண்ட் போக 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 அந்த டிராகன்ஸ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிடும், அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போகிறப்ப இவங்களே ஃபேமிலிக்குள்ளே சண்டை போட்டு அழிஞ்சிரும். அது வேற ஒரு வெப் சீரிஸ். இப்போதைக்கு நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்குள்ளே வந்துடும். அவங்களுக்குள்ள அந்த இது போயிடும். கடைசியாக தி மேட் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு கிங் தான் ஆண்டுட்டு இருப்பாரு. அவரோட ஆட்சி பிடிக்காம ஹவுஸ் பராத்தியன்ற ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா, ரெபல் பண்ணுறாங்க. அவங்க ஒரு க்ரூ அலையன்ஸ், அந்த கூட்டணி மாதிரி சேர்த்து வச்சு ரெபல் பண்ணி அவங்கள போய் அடித்து, அண்ட் அவங்க ஹவுஸ் பராத்தியன்ஸ் அந்த அப்புறம் இதாகிடுவாங்க. அப்போ அந்த ஹவுஸ் டார்கேரியன் சொன்னாங்களா, அவங்களோட மொத்த ஃபேமிலியுமே அழிஞ்சு போயிடும். அதுலேருந்து தப்பிச்ச 2 பேர் வேற ஒரு ஊருக்கு போய் வளர்ந்து திருப்பியும் அந்த ஆட்சியை பிடிக்கிறாங்களா, அந்த அயன் த்ரோன் எடுக்கிறாங்களான்றது தான் கதை. அதில் ஒரு ஃபீமேல் லீடு தான் பேச. அதான் சொன்னல, டெனரிஸ் டார்கேரியன். அவங்க தான் இதோட மெயின் கேரக்டர். அண்ட் இன்னொரு பக்கம் ஜான் ஸ்னோ இருக்காரு. அவரை பற்றி அவர் தான் பெரிய ட்விஸ்டே, பயங்கரமான ட்விஸ்டே அவர் தான். அது போக போக உங்களுக்கே அப்படி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொன்னல, இந்த ஹவுஸ் ஸ்டார்க், ஹவுஸ் லானிஸ்டர்ஸ், ஹவுஸ் டார்கேரியன், இந்த மாதிரி ஒரு சில ஃபேமிலிஸ்லாம் இருப்பாங்களா. அந்த டெனரிஸ் டார்கேரியன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வேற ஒரு ஊரில் போயிட்டு சின்ன குழந்தையா அண்ணன் தங்கச்சி 2 பேர் போயிடுவாங்க. அண்ணன் கடைசியில் செத்துருவார். தங்கச்சி எப்படி வெஸ்ட்ரோஸ்குள்ளே அந்த அயன் த்ரோனை பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் அதோட கதை. அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வெப் சீரிஸ்க்கு ஒரு வில்லன் இருப்பார். அந்த வெப் சீரிஸில் வில்லன் யாருன்னா தி நைட் கிங். அவருக்கு ஒரு ஆர்மியே இருக்கும். செத்து போனவங்க எல்லாமே, செத்து போனவங்கள உயிர் வர வச்சுருவாரு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். இந்த இதை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு சிங்கிள் சென்டென்ஸு, ஒரு சிங்கிள் டைலாக் சொன்னாலே அப்படியே உள்ளேருந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகும். எந்த அளவுக்குனா, அந்த வெப் சீரிஸோட தீம் சாங் கேட்டாலே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். கோட் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே, GOT ஃபேன்ஸ் எல்லாருக்குமே எனக்கும் அந்த மாதிரி ஆகியிருக்கு. சரி, திருப்பி கதைக்குள்ளே வரோம்னா, அந்த டெனரிஸ் டார்கேரியன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
இங்கேருந்து அதாவது அவங்க வேற ஒரு ஊரில் இருப்பாங்க, அந்த ஊர்லேருந்து வெஸ்ட்ரோஸ்குள்ளே வந்து அந்த வெஸ்ட்ரோஸ்லேருந்து எப்படி திருப்பி அவங்க ஆட்சி பிடிக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத ஆள் தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஆர்மியை எடுக்கிறாங்க, அப்புறம் அவங்க கிட்ட ஒரு 3 முட்டை இருக்கும், டிராகன் முட்டை இருக்கும், அந்த டிராகன்ஸ் எப்படி வளர்க்குறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க அப்படி இந்த மாதிரி நிறைய கதைக்களம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ வந்து இன்னொரு பக்கம் வந்து ஜான் ஸ்னோ அவர் வந்து அவரோட பிறப்பை பற்றி அப்படியே ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் வந்து அவர் நைட்ஸ் வாட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு அது இது பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த நைட்ஸ் வாட்ச்லேருந்து வெளியே வந்து அந்த நைட் கிங்கை எப்படி போட்டு தள்ளுறாரு, அதாவது அந்த நைட் கிங் எப்படி சாவடிக்கிறாங்க, இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து, அதாவது டெனரிஸ் டார்கேரியனையும் ஜான் ஸ்னோவும் எப்படி ஒன்று சேர்ந்து அந்த இதை அவங்க சாவடிக்கிறாங்க அப்படின்றது அந்த மேஜர் கதை. அதுக்கப்புறம் அந்த நைட் கிங்கை போட்டு தள்ளுறதுக்கப்புறம் அதாவது டெனரிஸ் டார்கேரியன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அயன் த்ரோனில் போய் உட்காராங்களா, அந்த அவங்களுக்குன்னு ஒரு சிம்மாசனம் இருக்கும், அந்த சிம்மாசனத்தில் போய் உட்காராங்களா இல்லையான்றது தான் அந்த மேஜர் கதையே ஃபுல்லாகவே. அந்த 8 சீசன் ஓடும். அந்த 8 சீசன் சொல்லும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகமே இருந்துச்சு. ஒரு சீசன், அதாவது ஒரு சீசனில் 10 எபிசோட் இருக்கும், கிட்டத்தட்ட 10 எபிசோட் இருக்கும். அந்த ஒரு எபிசோடுமே 55 நிமிஷத்துலேருந்து 1 ஹவர் வரைக்கும் போகும். அந்த அளவுக்கு போயிட்டே இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கவே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேவரட்டான கேரக்டர் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் யாருன்னா வந்து டிரியன் லானிஸ்டரும் ஜான் ஸ்னோவும் தான். செம்ம மூலக்காரன், தம்மா தூண்டு தான் இருப்பான், ஆனால் தம்மா தூண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துன்ற மாதிரி அப்படி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடித்து சொல்கிறேன், இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸோட விஷுவல்ஸை இந்தியன் சினிமா இப்போ வரைக்கும் அட்டைன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு அப்பயே அவங்க சூப்பரான ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது இருக்கிற விஷுவல்ஸ்னு சொல்கிறப்ப தான் வந்து ஒரு சில சீன்ஸில் அந்த வார் சீன்ஸ்லாம் வரும், வார் வச்சு அதை ட்ராகன் வச்சு வார் வச்சு இப்படிலாம் நிறைய சீன்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். பாகுபலி சொல்லுவாங்களா வார் சீன், பாகுபலி ஒரு வார் சீன் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இவங்க முன்னாடி ஒன்றுமே இல்லை, தூசு, அந்தளவுக்கு சூப்பராக எடுத்திருப்பாங்க. எஸ், ஐ எம் கமிங் பேக் டு தி ஃபேவரட் கேரக்டர் ஆஃப் திஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆஃப் மைன். என்னோட பர்சனல் ஃபேவரட் எதுனா வந்து டிரியன் லானிஸ்டர் கேரக்டரும் அதுக்கப்புறம் ஜான் ஸ்னோன்ற கேரக்டரும் தான். அண்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகி வெறியாகி அப்படியே ஒரு மாதிரி சூப்பரான ஒரு சீன், அந்த ஒரு எபிசோட்லேயுமே ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி என்னோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சீன்னா வந்து அந்த டாத்ராக்கி ஆர்மின்னு ஒரு ஆர்மி இருக்கும், அந்த ஆர்மியை வச்சு டெனரிஸ் டார்கேரியன் வந்து அவங்க டிராகன் மேலே ஏறி உட்காந்து வருவாங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள், ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடு, அந்த எபிசோட பேர், அதில் வந்து ஜான் ஸ்னோ வந்து ஒத்தால நம்மளுடைய கத்தி நிற்பார். அதெல்லாம் வந்து அந்த ஒரு நம்ம தமிழ் எடிட்டில் வரும், வால் தூக்கி நின்னாம் பாரு, அந்த மாதிரி ஒரு மாசான ஒரு சீனு, கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அண்டு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு 18+ கண்டென்ட் நிறைய இருக்கும் இந்த வெப் சீரிஸில். அதனால் பெரியவங்க மட்டும் பாருங்கள், சின்ன குழந்தைங்களாம் பார்க்கக்கூடாது. அதே மாதிரி பெரியவங்களே இருந்தாலும் சரி தனியாக ஃபோனில் கண்ணில் பாருங்கள். ஏன்னா இதில் ரொம்ப ராவாக இருக்கும், அது வெட்டுறது, குத்துறது, ரத்தம் தெரிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ராவாக இருக்கும். அண்டு அதுக்கேற்ற மாதிரி 18+ கண்டென்ட்ஸுமே கொஞ்சம் ராவாக இருக்கும். பட் ஸ்டோரி பிளாட் மேசிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எப்படின்னா ஒரு லைஃப் லெசன் மாதிரி இருக்கும். எந்த அளவுக்குனா வந்து இதில் எல்லா டைப் ஆஃப் ஃபீலிங்ஸுமே கவர் பண்ணியிருப்பாங்க. பெட்ரேயல், கன்னிங்கு, அதுக்கப்புறம் லாயல்ட்டினா என்ன, அஃபெக்ஷன் என்ன, லவ்னு என்ன, ஃபேமிலி பாண்டிங்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க. இதில் வர ஒரு கேரக்டருக்குமே தனித்தனியாக ஒரு கதை இருக்கும். அதை நீங்கள் பொறுமையாக பார்க்க புரிஞ்சிருக்கும். நீங்கள் இதில் வந்து ஒரு சீன் அப்படி லைட்டாக ஓட்டினாலுமே வந்து மொதல் எபிசோடில் ஒரு சீன் வரும், அது என்னடா போர் அடிக்குதுன்னு சொல்லி ஓட்டி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 7வது எபிசோடில் 8வது சீசனில் வந்து இது வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ திருப்பி போய் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கும். மொத்தத்தில் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து நின்று பேசும். 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஏப்ரல் 2026 அதுதான் அவங்களோட 15th இயர். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்கும். பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க. குழந்தைங்களா இது வெப் சீரிஸை பார்க்கக்கூடாது, ஏன்னா இதில் கொஞ்சம் 18+ கண்டென்ட்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பயமுத்துற மாதிரி சீன்ஸ்லாம் வரும். சீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் வெட்டுறது, குத்துறது, அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அடல்ட்டாக இருந்தால் கூட வந்து கொஞ்சம் ஃபேமிலி முன்னாடி பார்த்துறாதீங்க. இட்ஸ் கைண்ட் ரிக்வஸ்ட். அப்புறம் என்ன ப்ரோ நீ இப்போ சொன்ன இப்போ வீட்டு டிவியில் போட்டு பார்த்துறேன் அந்த மாதிரிலாம் பண்ணுறாதீங்க. கொஞ்சம் எல்லாமே ஃபோனில் இல்லை யாருமே இல்லாதப்போ அந்த மாதிரி டைமில் பாருங்கள். அண்ட் ஸ்டோரி வந்து சூப்பராக இருக்கும். அது அண்ட் சஜஸ்ட் பண்ணுறேன், இதை போய் பாருங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு மச்சான் சூப்பரான சீரிஸ் மச்சான், எப்படி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதே மாதிரி நேர்களே உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா நியூஸ் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் விஜே ஆரோன்.